அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் மகத்தானவராகிய நம்முடைய இரட்சகர், அனைத்தையும் அறிந்தவராக இருக்கின்ற அந்த ஒருவர், நம்முடைய ஒரே எஜமானர், புகழ்ச்சிக்குரியவர், அனைத்தையும் அறிந்தவர். அவர் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய இரட்சகரை இங்கே நினைவு கூறுவதற்காக, அவருடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக, அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அவரை மட்டுமே கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்கான ஒரு அரிய பெரிய மாபெரும் வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை ஆசீர்வதித்துள்ளார். பாக்கியவான்களாக ஆக்கி வைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லா. எல்லா புகழும் அவருக்கே. அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்பது நமது சாட்சியாகும். அவருடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே இஸ்லாத்தின் அடிப்படை என்றும், இந்த குர்ஆனை தவிர மார்க்கமாக பின்பற்றுவதற்கு வேறு எந்த ஒன்றும் இல்லை என்ற ஒரு சிறந்த அறிவை, நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதலை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றார். அல்ஹம்துலில்லா. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களாக உள்ளது. அந்த 114 அத்தியாயங்களிலே 6346 வசனங்கள் உள்ளது அப்படிங்கிறத நாம் அறிஞ்சு வச்சுருக்கிறோம். அப்போ இந்த வார்த்தைகளிலிருந்து நாம் சின்ன சின்ன சூறாக்களிலிருந்து நாம் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் நாம் சூரா 82, சென்ற வாரம் நாம் 83 பார்த்து முடித்தோம். 36 வசனம் வரைக்கும் பார்த்துட்டோம். அதனுடைய கடைசி வசனம் 36. இன்றைக்கி நாம் அதுக்கு முந்தி இருக்கக்கூடிய சூறாவாகிய 82 அல் இன்ஃபிதார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூறா, அதாவது நொறுங்குதல் என்ற தலைப்பை கொண்ட ஒரு சூறாவை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது ஒரு 19 வசனங்கள் உள்ள ஒரு சூறாவாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரா 82 நொறுங்குதல் அல் இன்ஃபிதார் அப்படிங்கிறது இதனுடைய தலைப்பு. குர்ஆனில் நம்ம பலவிதமான வார்த்தைகளை, வசனங்களை பார்க்குறோம், அதோட தலைப்புகளை பார்க்குறோம். அதில் ஒரு தலைப்பாக அல்லாஹ் இதை வச்சிருக்கிறாரு. நொறுங்குதல் அப்படின்னு நம்ம அறிஞ்சு வச்சுருக்கோம். என்ன நொறுங்குதல்னால் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு கண்ணாடியாக இருந்துச்சுன்னா அது கீழே போட்டால் சுக்கு நூறாக நொறுங்கு நம்ம சொல்கிறோமா இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வார்த்தை நொறுங்கிடுச்சு அப்படின்னு. ஒரு நாம் உண்ணக்கூடிய உணவில் ஒன்று முறுக்கு, அதை நம்ம அழுத்தி பிடிச்சிட்டோம்னா, கையில் வச்சு அமுக்கிட்டோம்னா சுக்கு நூறாக நொறுங்கிடும். பொறுன்னு போடுற டால்டாவை பொறுத்து இருக்குது நொறுங்குதல். சில முறுக்கு ஹார்டாக இருக்கும், கடுமையாக இருக்கும். வெறும் அரிசியாக இருந்தால் அப்படி இருக்கும். அதில் டால்டா சேர்த்துட்டோம்னாக்கா பொறுப்பாக இருக்கும். அது மாதிரி நம்ம நொறுங்குதல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அப்படி அல்லாஹ் ஒரு தலைப்பை வச்சுருக்கிறார், நொறுங்குதல். எதை பற்றி சொல்ல போகிறாருன்னா, அது மறுமையில் உள்ள நிகழ்வை பற்றி. நாம் எதெல்லாம் உறுதியாக இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அந்த படைப்புகளெல்லாம் என்ன செய்ய போகுது, நொறுங்க போகுது அப்படிங்கிறத நமக்கு அல்லாஹ் சொல்கிறார். எதுவுமே நிரந்தரமாக உள்ளதில்லை. எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது, காலாவதி இருக்குது. அந்த காலமும் நேரமும் வந்துவிட்டால் எல்லாம் என்ன செய்யும், இல்லாமல் போயிடும், காலாவதி ஆகிடும், தன்னுடைய தன்மையை இழந்துடும். அதுதான் அல்லாஹ் நமக்கு சொல்கிறாரு நொறுங்குதல் அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சுருக்கிறார். அப்போ தொடக்கம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். நம்முடைய படைப்பாளராகிய நம்முடைய இரட்சகர் அவர்தான் நம்முடைய கடவுளாக இருக்கின்றார். நம்முடைய உள்ளத்தை கடந்த ஒருவராக இருக்கின்றார். அவர் எத்தகையவர்னு சொன்னால், ஒவ்வொரு முறையும் நமக்கு பிஸ்மியை சொல்லும் பொழுதெல்லாம் நினைவூட்டும் முகமாக அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்னா மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர் அப்படின்னு. அதை நம்ம உணர்ந்திருக்கோமான்னு பார்க்கணும். அவர் அருளாளர் அப்படின்னா நமக்கு எவ்வளோ அருள் புரிஞ்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம எண்ணி பார்த்தா தான் எண்ண முடியாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் நினைவு கொள்ள முடியும். அதை செஞ்சு பார்த்தா தான் அவர் அருளாளர் அப்படிங்கிறது நம்மளால் மேற்கொண்டு ஒப்புக்கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். நம்ம சும்மா ஏனோதானே வாழ்ந்துட்டு இருந்தால் அந்த அருளாளருடைய மதிப்பு மகிமை நமக்கு தெரியாது. அவர் ஒவ்வொரு முறையும் நமக்கு எவ்வளோ உதவி செய்கிறாரு, எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு, எப்படிலாம் நம்மளை காப்பாற்றுறாரு, எவ்வளோ திறமைகள் நமக்கு வழங்கியிருக்கிறாரு,
என்ன பதவிகள் நமக்கு வழங்கியிருக்கிறாரு, என்ன இலகுவான படிகள் நமக்கு செஞ்சுருக்கிறாரு, நம்மளை செய்யும்படி இயக்கியிருக்கிறாரு, எவ்வளோ வசதியாக நம்மளை ஆக்கி வச்சுருக்கிறாரு, எவ்வளோ அந்தஸ்தில் நம்ம இருக்கிறோம். இதெல்லாம் அவருடைய அருளாக இருக்கின்றது. அவரை மட்டும் அதை வழங்கலைன்னு சொன்னால் நாம் ஒருபோதும் அதை அடைய முடியாது. உலகத்தில் பல மனிதரை பார்க்குறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தரத்தில் இருக்கிறாங்க இல்லையா, பல விதமாக அந்தஸ்தில் இருக்கிறாங்க. எல்லாத்தையுமே அல்லாஹ் தான் அப்படி நிர்வகித்து வச்சுருக்கிறார், யார் யார் எங்கே வைக்கணும்னு. எல்லாருமே சமமாக இருந்தால் அந்த உலகம் இயங்காது. எல்லார்ட்டுமே 10 கோடி பணம் இருந்தால் யார் யார்கிட்ட வேலைக்கு போவா? எனக்கு பணம் தேவையில்லை, ஸோ நான் வேலைக்கு போக மாட்டேன். எல்லார்ட்டையும் 10 கோடி இருக்குது, அவனும் வேலைக்கு வர மாட்டான். யாருமே வேலை செய்யலைன்னா உலகம் எப்படி இயங்கும்? அதுதான் ஏற்றத்தாழ்வில் வச்சுருக்கிறார். பண தேவையை உண்டாக்கி வச்சுருக்கிறார். அது இருந்தால் தான் நாம் என்ன செய்வோம்? ஓடுவோம். அது வாழ்வதற்கு தேவைப்படுதா இல்லையா? அப்படி பலவிதமான அந்தஸ்தில் மக்கள் இருக்கிறாங்க. அதில் நம்ம ஒரு சிறப்பான அந்தஸ்தில் எல்லோரும் ஆக்கி வச்சுருக்கிறார். அப்போது அது என்ன அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு புரிந்த அற்கொடையாக இருக்குது. அந்த அற்கொடையை நாம் என்ன செய்யணும்? நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்த்தா தான் அருளாளர், அவர் அருளாளர் அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியும். எவ்வளோ செஞ்சுருக்கிறாரு, எவ்வளோ விஷயங்களை காப்பாற்றிருக்கிறாரு, எவ்வளோ கஷ்டங்களையும் நம்மளை நீக்கி வச்சுருக்கிறாரு, நம்மளை எவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுருக்கிறாரு, எவ்வளோ மக்கள் வியாதியில் இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலும் கையுமா அலைகிறாங்க, வீடும் ஹாஸ்பிட்டலுமா அலைகிறாங்க, நிறைய செலவு பண்ணுறாங்க, அவங்களுடைய வருமானத்தில் பெரும்பகுதி அந்த மருத்துவத்துக்குன்னு போகுது. அந்த நிலைமை இல்லாமல் நம்மளை நல்லா ஆக்கி வச்சுருக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய அருளாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தா அவர் மிக்க அருளாளர் அப்படின்னு நம்மளால் ஏற்றுக்கொள்ள ஒத்துக்கொள்ள முடியும். அப்படியே அவரை பெரும்பாலும் நம்ம அது நினைவுபடுத்தி இருக்கணும். அவர் அருளாளர், நமக்கு நிறைய செய்கிறாரு, நம்மளை நல்லா பார்த்துக்கிறாரு, நம்மளை காப்பாற்றுறாரு, நம்ம கூடவே இருக்கிறாரு, நமக்கு வேண்டிய எல்லா சௌகரியங்களும் தந்துக்கிட்டு இருக்கிறாரு, எந்த சமயத்திலும் நம்மளை அவர் கைவிடலை, எல்லா சமயத்திலும் நம்ம கூட இருக்கக்கூடியவராக இருக்கிறாரு, நம்ம பேசக்கூடியதை கேட்கக்கூடியவராக இருக்கிறாரு, நம்மை தொடர்ச்சியாக அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். இப்படி அவர் நம்மோடு இருந்து நமக்கு ஏராளமான அருளை வழங்கி கொண்டே இருக்கின்றார். நாம் தான் என்னென்னா அதை அந்த அருளை நினச்சி பார்க்காம பொருட்படுத்தாமல் இருக்கிறோம். உதாரணம், நம்முடைய உடல் இயக்கத்தை எடுத்துக்கிட்டாலே பெரும் அருள். அது உடல் இயக்கம் இருக்குதே, எவ்வளோ பெரிய விஷயம். நம்முடைய எவ்வளோ உணவுகள், கடினமான உணவுகள் சாப்பிட்றோம், அது ஜீரணமாகுது, அதோட சக்திகள் நமக்கு கிடைக்குது, அந்த சக்திகள் நாம் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்படி பல விதமாக நம்முடைய உருவ அமைப்புகள் எவ்வளோ அழகாக்கி வச்சுருக்கிறாரு, நம்முடைய உறுப்புகளுடைய வடிவங்களை எவ்வளோ சிறப்பாக்கி வச்சுருக்கிறாரு, நம்முடைய கால்கள் நடக்கிற மாதிரி, கைகள் பிடிக்கிற மாதிரி இல்லையா, பணிகள் செய்கிற மாதிரி, நம்முடைய கண் பார்க்குற மாதிரி. கண் இருக்கும் சில பேருக்கு, ஆனால் பார்வை தெரியாதும்பாங்க. நம்ம கண்ணை கொடுத்து அல்ல பார்வை வச்சுருக்கிறாரு பார்க்குற மாதிரி. செவி இருக்கும், காது கேட்காது பல பேருக்கு, நமக்கு செவியை கொடுத்துருக்கிறார், அதை கேட்கும்படி செய்திருக்கின்றார். அது எவ்வளோ பெரிய அருளாக இருக்குது. நிறைய பேருக்கு வாய் இருக்கும், பேச முடியாது, நாக்கு இருக்கும், பேச முடியாது. அவங்க சாப்பிடுவாங்க, சாப்பிட தான் வாய், நமக்கு ரெண்டுக்கும் பயன்படும். சாப்பிடவும் முடியும், பேசவும் முடியும். பலவிதமான பயன்பாட்டு நம்ம வாயை பயன்படுத்திக்கிறோம். அப்படி எல்லாம் நமக்கு அருளாக இருக்குது. மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் எந்தெந்த உறுப்பு யாருக்கு இல்லையோ, யாருக்கு எது செயல்படவில்லையோ அவைகளெல்லாம் நமக்கு செயல்படக்கூடியதாக இருக்குது. எவ்வளோ மக்கள் செல்வம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு இல்லையா? அது நினச்சி பார்த்துட்டே இருந்தோம்னா அவருடைய அற்கொடைகள் நமக்கு ஏராளம் ஏராளம். அப்போது அல்லாஹ் மிக்க அருளாளர் அப்படிங்கிறத இப்படி அவர் நமக்கு வழங்கியதை கொண்டு நினைத்து பார்ப்பதன் மூலமாகத்தான் நாம் மென்மேலும் அவரை அருளாளராக நம்ம என்ன செய்வோம்? அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக அவர் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். அடுத்து கருணையாக நம்ம மேலே இருக்கிறார். அவர் கருணை இல்லைன்னு சொல்லி நம்மளால் வாழவே முடியாது. அவர் கருணையின் வெளிப்பாடாகத்தான் நாம் இன்றைக்கி சுகவாசியாக இருக்கிறோம். அவர் கருணையின் வெளிப்பாடாகத்தான் நமக்கு நல்ல உணவு கிடைக்கிது. நம்முடைய பக்திக்கு ஏற்ப கிடைக்கிதுன்னா அது ஒருபோதும் அது ஈடாகாது. எவ்வளோ காலமாக நம்ம வழங்கிட்டு இருக்கிறாரெல்லாம், பிறந்த காலத்திலேருந்து இறக்கும் காலம் வரைக்கும் எப்போது நம்ம பட்டினி கடந்திருக்கிறோமா? எல்லா காலங்கள்லேயும் எவ்வளோ விதவிதமான உணவுகள், எவ்வளோ சுவையான உணவுகள், எவ்வளோ வண்ணங்கள், எவ்வளோ மனங்கள் இல்லையா? எவ்வளவு குடிப்புகள், நீர் போல அருந்தக்கூடிய குடிப்புகள், திடமான பொருட்கள், மண்ணுக்குள்ளே விளையக்கூடிய உணவுகள், மண்ணுக்கு மேலே விளையக்கூடிய உணவுகள்னு பல விதம், பல ரகம், பல சுவை, பல மனம், பல நிறம் கொண்ட உணவுகளை வழங்கிக்கிட்டே இருக்கிறார். இதெல்லாம் என்ன? அவருடைய கருணையின் வெளிப்பாடு. நாம் அவருக்கு செய்யக்கூடியது என்ன? லேசான வணக்கங்கள், குறைவான வணக்கங்கள். ஐங்காலம் தொழுகிறோம் அப்படின்னா ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்குது. 8 ஹவர் தூக்கத்துக்கு போனால் 16 மணி நேரம். அந்த 16 மணி நேரத்தில் நாம் என்ன 4 மணி நேரமாக தொழுகிறோம்? ஒரு தொழுகைக்கு 10 நிமிஷம் எடுக்குதா?
8 நிமிஷம் எடுக்குதா, வேகத்தை பொறுத்து 5 நிமிஷம் எடுக்குதா 4 ரக்காயத்துக்கு, அவ்வளோதான். அப்போது நம்ம டோட்டலாகவே ஒரு நாளைக்கு எவ்வளோ தொழுகிறோம் கணக்கு பார்த்தோம்னு சொன்னால் 5 வேளைக்கு 25 நிமிஷம் வராது. 5 நிமிஷம் எடுத்தாலும் கூட 20 நிமிஷம் வராது. அதை விட குறைவாகத்தான் நம்ம தொழுகிறோம். அவ்வளோ சொற்பமான நம்முடைய நன்றி செலுத்துதல் வழிபாடுகள் இருக்கும் பட்சத்தில் அவர் நமக்கு வழங்கியிருப்பது ஏராளம் தாராளம். அல்லாஹு அக்பர். அப்படி அவர் நம் மீது கருணை உள்ளவராக இருக்கின்றார். அத்தகைய இரட்சகருடைய வார்த்தையிலிருந்து நாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக பார்ப்போம். முதல் வசனம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வானமானது நொறுக்கப்படும் பொழுது அப்படின்னு சொல்கிறார். இந்த நிகழ்வு எப்போ நடக்கும்? மறுமை ஏற்படும் பொழுது இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி ஒரு 4 விஷயங்கள் எல்லாம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? வானமானது நொறுக்கப்படும் பொழுது கோள்கள் சிதறடிக்கப்படுகின்றன, பெருங்கடல்கள் வெடிக்க வைக்கப்படுகின்றன, சமாதிகள் திறக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி ஒரு 4 சம்பவங்களை சொல்கிறார். வானம் நொறுக்கப்படுதுன்னா வானம் எத்தகைய ஒரு படைப்பு! வானத்தை பற்றி அந்த ஜின்கள் சொல்லும் பொழுது அது அறநாள் செய்யப்பட்டதாக நாங்கள் பார்க்குறோம், அறிகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 72 அத்தியாய ஜின்கள் சொல்கிறாங்கல்ல, வானத்தின் பக்கம் போனோம், அது தொட்டு பார்க்கும்போது அது அறநாள் செய்யப்பட்டதாக இருக்குதுன்ற அறநாள் மிக உறுதியாக செய்யப்பட்ட ஒன்றாக அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி உறுதியாக உள்ள அந்த வானம் நொறுக்கப்படுங்கிறது. ஏன்னா அல்லாஹ்வுக்கு எல்லாமே எளிது, அவருக்கு எதுவுமே கஷ்டம் கிடையாது. எதையும் உண்டாக்கக்கூடியவர், எதையும் ஆக்கக்கூடியவர், எதையும் அழிக்கக்கூடியவர். உறுதியான ஒன்றை அது நொறுக்குவதற்கு ரொம்ப கஷ்டம் நினைக்கிறோமா? இல்லை. நினைக்குவாரா? அப்படியா? அப்படி இல்லை. அது எப்படி நமக்கு ஒரு யானைக்கு எறும்பு மிதிக்கிறது எவ்வளோ லேசோ அதை விட அது சக்தி கொடுத்தவர் அல்லா தானே. ஒரு யானைக்கு எறும்பை நசுக்கக்கூடிய சக்தியை கொடுத்து அல்லா தான், அதை அவர் தான் படைச்சிருக்கிறாரு. அப்போ அவர் எப்படிப்பட்ட படைப்பாளராக இருப்பார், எவ்வளோ சக்தி உள்ளவராக இருப்பார், எவ்வளோ ஆற்றல் மிக்க ஒருவராக இருப்பார். அவர் சொல்கிறாரு வானமானது நொறுக்கப்படும் பொழுது அந்த நிகழ்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கடுத்து கோள்கள் சிதறடிக்கப்படுகின்றனன்றார். கோள்ங்கிறது எல்லாமே அங்கே விண்ணுலகத்தில் சுற்றிட்டு இருக்குது, நீந்திகிட்டு இருக்குது, குறிப்பிட்ட வட்ட வரைக்குள்ளே இருந்துகிட்டு இருக்குது. மிக பிரம்மாண்டமான ஒன்றாக இருக்குது. சின்ன சின்ன இல்லை, நம்முடைய பாடங்கள் படிப்பதற்காக நமக்கு போட்டு காட்டப்படுது படங்கள். அதில் நம்ம சின்னதாக பார்க்குறோம், நம்முடைய கண்ணுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு பேப்பருக்கு ஏற்ற மாதிரி, அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் உண்மையில் அது மிக பிரம்மாண்டமான படைப்புகளாக இருக்குது. அந்த கோள்கள் சிதறடிக்கப்படுகின்றன அப்படிங்கிறார். சிதறடித்தல்னா என்ன? ஒரு பாசி மணியான் கை நிறைய அள்ளிட்டு ஆயிரக்கணக்கான மணிகள் அதை தரையில் தூக்கி போட்டோம்னா எப்படி அது சிதறும், அதுபோல் சொல்லப்படுது. எப்படி சிதறடிக்கப்படுகின்றன கோள்கள், சிதறடிக்கப்படுகின்றன மணிகளை போல். அப்படியே தரையில் போட்டால் அப்படி எப்படி போகும், சிதறடிக்கும். அப்படி கருகு மணியாக இருந்தால் இன்னும் பொடிசாக இருக்கும், அது இன்னும் எப்படி ஆகும், கடுகு மாதிரி சிதறடிக்கப்படும். அப்படி நம்ம சாம்பிள் இந்த உலகத்தில் நம்ம பார்ப்போம், நம்ம அறிவுக்கு உட்பட்ட மாதிரி பார்ப்போம் ஒரு பொருள் எப்படி சிதறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அல்லாஹ் அங்கே பெரும் பொருட்களை சிதறடிக்க செய்கின்றார். கோள்கள் சிதறடிக்கப்படுகின்றன, அதுக்கடுத்து பெருங்கடல்கள் வெடிக்க வைக்கப்படுகின்றன அப்படிங்கிறார். கடல் வெடிக்கும் அப்படிங்கிறார். கடலுங்கிறது எங்கே? பூமியில் ஒரு முக்கால்வாசி பகுதி கடல் தான் இருக்குது. இந்த கடலுக்குள்ளே தண்ணீரும் அந்த தரையும் சேர்ந்து தான் கடல் நம்ம சொல்கிறோம். கடல் நீர் அப்படிங்கிறோம். தரையில் இருக்கும்போது கடல். அதே தரையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தால் அதை நம்ம குளம்னு சொல்கிறோம். அதுலேருந்து வற்றி போயிட்டால் அது குட்டைன்னு சொல்கிறோம். பல நீர்நிலைகள் இருக்குது. ஆற்றுலேருந்து பிரிஞ்சு வரக்கூடிய தண்ணியாக இருந்தால் அது வாய்க்கால்னு சொல்கிறோம் இல்லையா? நீர்வீழ்ச்சியிலேருந்து வரக்கூடிய தண்ணி டேமில் தேக்க வச்சு ஆறுகள் வழியாக கடலுக்கு அனுப்பப்படுது, அதை நம்ம ஆறுன்னு சொல்கிறோம். இப்படி நீர்நிலைகள் பல இருக்குதா இல்லையா? அது மாதிரி கடலுன்னு ஒரு படைப்பு இருக்குது. பெரும் கடல் பூமியில் முக்கால்வாசி நீரால் தான் சூழப்பட்டு இருக்கின்றது. ரைட்டா? அப்போது அந்த கடல்கள் வெடிக்க வைக்கப்படுகின்ற என்ன? பூமி அங்கே பிளக்குது. அங்கே கடல் இருக்கக்கூடிய பகுதியில் பூமி வெடிக்கும் பொழுது, கடல் அங்கே பிளக்கப்படும் பொழுது என்ன செய்யும்? அங்கே இருக்கிற தண்ணி அங்கேயும் இருக்காது, ஊருக்குள்ளே வந்துடும். சுனாமின்னு சொல்கிறாங்கல்ல, சில சாம்பிள் நம்ம பார்க்குறோம். 2001 நடந்தது சுனாமி. எங்கேயும் நடந்தது, இந்தோனேசியா பக்கம் நடந்தது. அதனுடைய தாக்கம் நம்ம ஊர் சென்னை வரைக்கும் நம்ம அதை பார்த்தோம் இல்லையா? அப்போது அந்த தண்ணி சுனாமி என்ன செய்யுதுன்னா, உங்களுக்கு பூமி வெடிக்க வைக்கப்படும் பொழுது, பூகம்பம் தரல் ஏற்பட்டால் இங்கே கட்டிடங்கள்லாம் வீணாக போகும், இல்லாமல் போயிடும், நொறுங்கிடும்.
பூமிக்குள்ளே இல்லாமல் அங்கே கடலுக்குள்ளே அந்த நிகழ்வு நடந்துச்சுன்னா அங்கே உள்ள வெடிப்புக்கு தண்ணியெல்லாம் என்ன செய்யும், ஊர் அழிக்கிற மாதிரி வந்து அழிச்சிரும். இப்படி அந்த பெருங்கடல்கள் வெடிக்க வைக்கப்படுகின்றன அப்படிங்கிறார். சாதாரண இயல்பாக நடிக்கக்கூடிய வெடிப்பு நம்ம பார்க்குறோம். கடவுளே என்ன செய்கிறாரு, முழுக்க முழுக்க வெடிக்க வைக்கிறாருன்னா நம்மளால் ஒரு வெடிப்பு சுனாமியே இங்கே தாங்க முடியலை. லட்சோப லட்சம் மக்கள் அழிஞ்சாங்க மேலை நாடுகளில், கடலோரம் வாழக்கூடிய இடங்களில். அப்போ இங்கே எல்லாம் என்ன செய்கிறாருன்னா வெடிக்க வைக்கப்படுகின்றன. எப்படி பெருங்கடல்கள் டோட்டலாகவே ஒரு சாதாரணமாக ஒரு வெடிக்கிறதுக்கும் டோட்டல் நம்ம வச்சு வெடிக்க வித்தியாசமாக இருக்குது இல்லையா, வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்போ நம்ம வந்து ஒரு வெடியை வந்து சரமாக அப்படியே 10,000 1,00,000 அப்படின்னு நிறைய வச்சுருக்காங்க. ஒரு தெருமுழுக்க வைப்பாங்க, பெரும் வெடி வைப்பாங்க, நிறைய போட்டு வைப்பாங்க. அது வந்து அங்கே ஆரம்பித்து அந்த ஒரு தெரு முடிகிறதுக்கு சில நேரமாகும். அது நாம் வெடிக்க வைக்கிறோம். சாதாரண ஒரு வெடி வைக்கிறதுக்கும் அந்த பெரும் வெடி மொத்தமாக வெடித்து முடிக்கிறது எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அப்படி இங்கே இயல்பாக நடக்கக்கூடிய அல்லா தான் செய்கிறார் இந்த வெடிப்புகளை. ஒரு பூகம்பமோ பூமி அதிர்ச்சியோ எர்த்குவேக்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் கடவுள் தான் அப்போ என்ன செய்கிறாரு, தண்டனை காட்டிக்கிட்டே இருக்கிறாரு, அவருடைய சாம்பிளாக காட்டுறாரு. அது மாதிரி இங்கே என்ன செய்கிறாரு, அந்த உலகம் முடியும் பொழுது அவர் அதை வெடிக்க செய்கிறாருன்னா டோட்டலாக எல்லாமே அப்போ டப்பு எல்லா பக்கம் வெடிக்குது. ஊர் உலகம் முழுக்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் பார்த்தோம், இந்தோனேசியாவில் வெடிக்கிறது. அது உலகம் முழுக்க ஒரு பிரச்சனை உண்டாக்கிச்சு, ஜப்பானில், அது கடல் சார்ந்த அந்த ஓரங்களில். ஆனால் இது முழுக்க எல்லா பெருங்கடல்களும் வெடிக்க வைக்கப்படுகின்றன அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்தா எப்படி இருக்கும் நமக்கு? அந்த மாதிரி சமயத்தில் தான் என்ன செய்ய நடக்குது, சமாதிகள் திறக்கப்படுகின்றன அப்படிங்கிறார். அடக்கம் செய்யப்பட்ட அனைவருக்கும் வெளிவரக்கூடிய நாளாக இருக்குது. சமாதிகள் திறக்கப்படுகின்றன. அது அதனுடைய அர்த்தம் என்னென்னா, சமாதி திறக்கப்படுதுன்னா அவங்க வெளியே வர்றாங்க, பூமி பிளந்துருது, பூமி வெடிக்குது. இந்த மாதிரி சமயத்தில் சமாதிகள் அங்கே திறக்கப்படுகின்றன. இந்த 4 நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சொல்லிவிட்டு திருப்பி வசனத்தில் விஷயங்களை சொல்கிறாரு. நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். தூபு இலல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். அவர் தனித்தவர், இணையில் அற்றவர், எல்லாம் வல்லவர், அருகில் இருப்பவர், ஞானம் மிக்கவர், ஒவ்வொன்றின் படைப்பாளர், ஒவ்வொன்றையும் கட்டுப்படுத்தக்கூடியவர். அவர் அறியாமல் எந்த ஒன்றும் இல்லை. அகிலத்தின் இரட்சகர். அத்தகைய இரட்சகரை இங்கே நாம் நினைவுகூறுவதற்காக, போற்றி புகழ்வதற்காக, துதிப்பதற்காக, தனித்து வழிபடுவதற்காக இந்த ஜிம்மாவுடைய 2வது அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அப்போ வசனம் 5, 4 வசனம் என்ன சொல்லப்படுது? வானமானது நொறுக்கப்படும் பொழுது கோள்கள் சிதறடிக்கப்படுகின்றன, பெருங்கடல்கள் வெடிக்க வைக்கப்படுகின்றன, சமாதிகள் திறக்கப்படுகின்றன. ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னுடைய முன்னேற்றத்திற்கு காரணமானது எது, மேலும் அது பின்தங்க காரணமானது எது என்று கண்டுகொள்ளும். சமாதிகள் திறக்கப்பட்டு வெளிப்படும்போது ஒவ்வொரு ஆன்மாவும், எல்லா ஆன்மாவுமே பூமியில் ஆதம் காலத்தில் உள்ள ஆதம் முதல் கடைசி இறுதி மனிதன் வரைக்கும் உள்ள ஆன்மாக்கள் வெளிப்படக்கூடிய நாளாக இருக்குது. அப்படி ஆன்மா வெளிப்படும் பொழுது ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னுடைய முன்னேற்றத்திற்கு காரணமானது எது எந்திக்கும் போது தெரிஞ்சிடும். நம்முடைய எழுச்சியிலே தெரிஞ்சிடும் நம்ம நிலைமை என்ன அப்படின்னு. நம்ம அங்கே முன்னேறி இருந்தோம்னா, ஆன்ம ரீதியாக நம்ம முன்னேறி இருந்தோம்னா அது காரணம் என்ன அப்படிங்கிறதையும், அதே சமயத்தில் ஒரு ஆன்மா பின்தங்க காரணமானது என்ன, ஒரு நலிவுற்ற ஆன்மாவாக, கடவுளை சந்திக்க இயலாத ஒன்றாக, ஒரு மெலிந்த ஆன்மாவாக, சக்தியற்ற ஒரு ஆன்மாவாக அது இருந்துச்சுன்னு சொன்னால் அது பின்தங்க காரணமானது என்ன என்று அது கண்டுகொள்ளும். அவங்களே என்ன செய்வாங்க, பார்த்துக்குருவாங்க. நம்முடைய என்ன காரணத்திற்காக நாம் ஊட்டம் பெற்றோம், என்ன காரணத்திற்காக நாம் நலிவுற்றோம் அப்படிங்கிறத அவங்க அறிஞ்சிக்கிடுவாங்கன்னு சொல்கிறார். ஆக நம்முடைய முன்னேற்றத்துக்கான காரணம் எது அப்படிங்கிறது எல்லாம் நமக்கு இங்கே நம்ம அறிகிறோம். இந்த வேதத்தின் வாயிலாக நம்முடைய வழிபாட்டின் மூலமாகத்தான் நாம் நம்முடைய முன்னேற்றத்தை அடைய முடியும். வழிபாடுனா என்ன? கடவுளை மட்டும் தனித்து வழிபடுவது, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது, அவர் ஏவிய அனைத்து சட்டத்திட்டங்களையும் பேணி நடப்பது, அவருடைய வேதத்திற்கு கட்டுப்படுவது, அவருடைய தூதருக்கு கட்டுப்படுவது,
அவர் தூதர் மூலமாகத்தான் இந்த வேதத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார். இந்த வேதத்தை கட்டுப்படுவது தான் தூதருக்கு கட்டுப்படுவதாக ஆகும். அந்த அடிப்படையில் தான் அந்த வசனம் நமக்கு சொல்லப்படுது, தூதருக்கு கட்டுப்படுங்கள்னு. இப்படி அவர் சொன்ன எல்லா விஷயங்களும் நாம் செஞ்சோம்னா அதுதான் நம்முடைய ஆன்மா வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். அந்த விஷயத்தை நாம் எழும்பொழுதே என்ன செய்வோம், தெரிந்து கொள்வோம். யாவும் ஒருத்தன் கடவுளை கருத்தில் கொள்ளாமல், அவரை வழிபடாமல், இந்த வேதத்தை அறியாமல் அவன் ஏனதானன் என்று வாழ்ந்து மரணித்தானோ, அவன் எழும்போதே அவன் ஒரு நலிவுற்ற ஆன்மாவாக எழுப்பப்படுவான். அப்போ தெரிஞ்சுக்கிடுவான் அந்த இடத்துல அவன், நாம் ஏன் நலிவுற்று இருக்கிறோம், நாம் ஏன் சக்தி இல்லாமல் இருக்கிறோம், கடவுளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு நம்மள்ட்ட ஏன் பலம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நாம் அங்கே கடவுளை வழிபடவில்லை, அல்லது கடவுளை வழிபடும் பொழுது கடவுளுடன் மற்றவற்றையும் வழிபடக்கூடியவர்களாக இருந்தோம். கடவுளுடைய சட்டத்தை நாம் பின்பற்றும் பொழுது கடவுள் சொல்லாத ஏனைய மற்ற மனிதர்கள் சொன்ன சட்டங்களையும் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தோம். அதனால் நாம் என்ன செஞ்சிட்டோம், இங்கே நலிவுற்ற ஆன்மாவாக நாம் எழுப்பப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத அங்கே அவங்க அறிஞ்சு கொள்வாங்க. நல்லா சொல்கிறார். ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னுடைய முன்னேற்றத்திற்கு காரணமானது எது, மேலும் அது பின்தங்க காரணமானது எது என்று கண்டுகொள்ளும். வேறு யாருமே அங்கே சொல்ல முன்னாலேயே அவங்களே தெரிஞ்சுக்கிடுவாங்க, நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன, நம்முடைய வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே யாருமே என்ன செய்ய முடியாது, எதிர்த்து பேச முடியாது, வியாக்கியானம் சொல்ல முடியாது, விளக்கம் பேச முடியாது, அது அப்படி இல்லை இப்படி இல்லை இங்கே பேசின மாதிரி அங்கே பேச முடியாது. எல்லாமே அவனுக்கு 100% தெரியும். அப்போது 6 சொல்கிறாரு, மானிடனே உன்னைத்தான் மிகுந்த கண்ணியத்திற்குரியவரான உன்னுடைய இரட்சகரிடமிருந்து உன்னை திசை திருப்பியது எது. இந்த உலகத்தில் வாழ்ந்திய, இந்த பூமியில் வாழ்ந்திய, கடவுளை விட்டு உன்னை திசை திருப்பது எது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் வைக்கிறார். ஒரு நலிவுற்ற ஆன்மாவை பார்த்து, தேர்ச்சி பெறாத ஆன்மாவை பார்த்து, சொர்க்கத்துக்கு தகுதி இல்லாத ஒரு ஆன்மாவை பார்த்து, நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு ஆன்மாவை பார்த்து அல்லாஹ் கேட்குறாரு, மானிடனே உன்னைத்தான் மிகுந்த கண்ணியத்திற்குரியவரான உன்னுடைய இரட்சகரிடமிருந்து உன்னை திசை திருப்பியது எது. இந்த கேள்வி அங்கே மட்டுமில்லை, இங்கேயே இருக்குது. இந்த குரானை படிக்கும்போது, இந்த வேதத்தை படிக்கும்போது அந்த கேள்வி நம்மளை நோக்கி கேட்குது. கடவுளை விட்டு திசை திருப்பது எது அப்படின்னு கேட்குது. நம்ம என்ன பதில் சொல்லுவோம், இந்த உலகம், இங்கே உள்ள சொகுசு வாழ்க்கை, இங்கே உள்ள குடும்பம், நம்முடைய மனைவி மக்கள், இப்படின்னு பலவிதமான வடிவங்களில் பதில் சொல்ல முடியும். கடவுளை விட்டு திசை திருப்ப காரணமாக இது தானே, நம்முடைய சோதனை எல்லாம் வச்சுருக்கிறாரு. நம்முடைய மனைவி மக்கள் நமக்கு சோதனை இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அந்த சோதனை வெற்றி பெறணும்னா கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நாம் என்ன செய்வோம், குடும்பம் வாழணுங்கிறதுக்காக வேண்டி நேர்மை இல்லாத சம்பாதிப்போம். நம்ம வாழ்வதற்கு கொஞ்சம் சம்பாதிச்சா போதும், ஆனால் என்ன செய்வான், குடும்பத்திற்கே சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நேர்மை இல்லாத வியாபாரம், ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை, இது எல்லாமே அவன் செய்யக்கூடிய இருப்பான். அவனை திசை திருப்பது எது அப்படின்னா இது தான். அவன் இந்த பூமியில் வாழணும், சொகுசாக இருக்கணும், பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறான். ஆனால் இதெல்லாம் அல்லாஹ் தரக்கூடிய நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் நீ என்ன நம்ம நினைக்கிறோமோ அதை கடவுள் தான் தரக்கூடியவராக இருக்கிறாரு. அவர் சொன்னது கட்டுப்பாட்டு வாழ்ந்தோம்னா நமக்கு எல்லாமே அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். நீ ஹராமான வழியில் பொருளீட்டி பணக்காரனா அப்போ தான் ஆக முடியுமா, அப்படி இல்லையே. எப்படி நீ வாழணும், என்ன தேவை இருக்கோ அது நமக்கு அல்லாஹ் வழங்கக்கூடியவராக இருக்கிறார். ஆக அவனுடைய மாநிலத்தை பார்த்து பொதுவாக அல்லாஹ் கேட்குறார், நம்மை நோக்கித்தான் கேட்குறார், மானிடனே உன்னைத்தான் மிகுந்த கண்ணியத்திற்குரியவரான அவர். நீ எதை நினைக்கிறியோ, பெருசாக சொத்தை, பிள்ளை செல்வத்தை, தொழிலை, அதையெல்லாம் விட மிக கண்ணியமானவர், மிகுந்த கண்ணியத்திற்குரிய அவர் தான். இது இல்லை, நீ வாழ்வதற்கு இந்த உலகத்தில் நினைக்கிறிய இது கண்ணியத்துக்குரியது இல்லை, இது அழிஞ்சு போகக்கூடிய ஒன்று, நீனும் அழிஞ்சு போக போகிற, அழியக்கூடிய உலகத்தில் நீ இவ்வளோ பிரயத்தனம் பண்ண தேவையில்லை, மிகவும் கண்ணியமானவருக்கு நீ முக்கியத்துவம் கொடு, முன்னுரிமை கொடு அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுக்குறார். மிகுந்த கண்ணியத்திற்குரியவரான உன்னுடைய இரட்சகரிடமிருந்து உன்னை திசை திருப்பது எது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்கும் பொழுது நாம் தான் பதில் சொல்ல போகிறோம். அல்லாஹ் விட்டு நாம் ஏன் தூரமாக இருக்கிறோம், அல்லாஹ் விட்டு நாம் ஏன் திசை திரும்பி இருக்கிறோம், ஏன் அல்லாஹ் நாம் கருத்தில் கொள்றதில்லை, ஏன் பெரும்பாலும் நேரங்கள் நம்ம தவறான விஷயங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஏன் நம்ம எப்போவுமே நம்முடைய தொழில் சார்ந்து இருந்துகிட்ருக்கிறோம், ஏன் குடும்பத்தையே நம்ம நோக்கி இருந்துகிட்ருக்கிறோம். இது எல்லாமே நமக்கு அல்லாஹ் தரக்கூடியவராக இருக்கும் பொழுது நாம் ஏன் அந்த கண்ணியமிக்கவரான அவரை சார்ந்து இருப்பதில்லை அப்படிங்கிற கேள்வி நம்மளை நோக்கி கேட்டுகிட்டே இருக்கும், தவறான விஷயங்கள் ஈடுபட்டு இருக்கும் பொழுது. ஆக உன்னை படைத்து, உன்னை வடிவமைத்து, உன்னை பூர்ணப்படுத்திய அந்த ஒருவர் நீ யார் அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் சொல்கிறார், உன்னை படைத்தவர். உன்னை நீனே படைச்சிக்கிறல, உனக்கே தெரியும். நீ பேசுகிறன்னா உன்னை பேச அல்லாஹ் செய்கிறாரு, நீனே பேசிக்க முடியாது.
நீனே பேசிக்கிட்டு இருந்தால் சில நேரங்கள் உன்னால் பேச முடியாமல் ஆயிடுது. உனக்கு ஹெல்த் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அடிக்குது. இந்த மாதிரி சமயத்தில் ஏன் உன்னால் பேச முடியல? உன் வாய் தானே, நீ பேசலாமே. ஏன்னா உன்ட்ட ஆரோக்கியம் இல்லை. அதை கட்டுப்படுத்தக்கூடியவர் அவர் தான் இருக்கின்றார். வாழ்வையும் மரணத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் தான் என்ன செய்கிறாரு? நமக்கு ஒரு பூர்ணமான நலத்தை தரக்கூடியவராக இருக்கின்றார். அந்த பூர்ணமான நலம் கிடைச்சா தான் நாம் என்ன செய்ய முடியும்? ஃபோர்ஸாக பேச முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்போ உனக்கு சக்தி இல்லை அப்படிங்கிறத அல்லாஹ் உணர்த்துறாரா? அதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். கொள்றதில்லை. வியாதி வரும்போது கவனத்தில் கொள்வோம், வலி வரும்போது அல்லாமோ, வலி போயிட்டால் நன்றி சொல்ல மறந்துடுவோம். அப்போ இங்கே அல்லாஹ் உன்னை படைத்து அப்படின்னு சொல்கிறார். நம்மளையே அவர் தான் படைச்சிருக்கிறார். நம்முடைய பேச்சாக இருந்தாலும், நம்முடைய சம்பாதிக்கக்கூடிய கைகளாக இருந்தாலும், நம்முடைய பார்வைக்குரிய கண்களாக இருந்தாலும், கேட்கக்கூடிய செவியாக இருந்தாலும், நடக்கக்கூடிய காலாக இருந்தாலும், எல்லா விதமான உறுப்புகளையும் அவர் தான் நமக்கு படைச்சிருக்கிறாரு. உன்னை வடிவமைத்து அப்படிங்கிறார். கால் எங்கே இருக்கணுமோ கால் அங்கே இருக்குது, கை எங்கே இருக்கணுமோ கை அங்கே இருக்குது, முகம் எங்கே இருக்கணுமோ முகம் அங்கே இருக்குது இல்லையா, நெஞ்சம் எங்கே இருக்கணும் அது அங்கே இருக்குது. அந்த அமைப்புகள் அது ஒவ்வொரு பக்கம் ஒரு இடமா ஒரு மனுஷனை வெட்டி எல்லாம் பொருத்தி பார்ப்போமே, அது எப்படி பார்த்தா எப்படி இருக்கும்? அது அலங்கோலமாக இருக்கும், பொருத்தம் இல்லாமல் இருக்கும், செயல்பட வசதி இல்லாமல் இருக்கும். இப்படி அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? வடிவமைச்சிருக்கிறாரு, அழகிய ஒரு வடிவமைச்சிருக்கிறாரு. நமக்கு பார்க்கக்கூடிய கண்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே, சுவாசிக்கக்கூடிய மூக்கு எங்கே இருக்கணுமோ அங்கே, கேட்கக்கூடிய செவி எல்லாம் செட்டிங்ஸு அமைப்பாக இருக்கும். உனக்கு வெறுமனே சும்மா அமைக்கல. காது மடல் உள்பட. முன்னாலேருந்து ஒருத்தன் பேசுகிறான்னா அந்த காது மடல் தான் நமக்கு தடுத்து காதுக்குள்ளே அந்த ஓசையை கொண்டு போகுது, அந்த ஒளியை கொண்டு போகுது, இந்த சத்தத்தை காதுக்குள்ளே கொண்டு போவதற்கு ஏதுவாக அல்லாஹ் அமைச்சிருக்கிறாரு. ஏன் வெறும் ஓட்டை மட்டும் வச்சு சும்மா விட்டுலாமா? அது பார்ப்பதற்கு லட்சணமாக இருக்காது. அப்படி வடிவமைச்சிருக்கிறார் அல்லாஹ். நம்மளை படைத்து உன்னை வடிவமைத்து உன்னை பூர்ணப்படுத்தி அந்த ஒருவர் எந்த குறையும் இல்லாமல் உன்னை படுத்தியிருக்கிறார். எவ்வளோ குறைகள் உள்ள மக்கள் இருக்கிறாங்க. மக்கள் கேள்வி கேட்குறாங்க, ஏன் அவனை அப்படி படைச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு. அவனை பற்றி நம்மள்கிட்ட கேட்கப்படாது. நமக்கு என்ன படைப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ அது கேட்கப்படும். ஏன் அப்படி மக்கள் படைக்கப்பட்டிருக்காங்கன்னா, இப்படியாப்பட்ட மக்களுக்கு மத்தியில் உன்னை நான் சிறப்பாக படைத்திருக்கிறேங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையா? அந்த கருத்தை எடுத்துக்கிறணும். அதுதான் பார்க்கணும். நமக்கு மத்தியில் நடக்க முடியாத மனிதன் இருக்கிறான், பார்க்க முடியாத மனிதன் இருக்கிறான் இல்லையா? நாம் பிச்சை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம், நம்ம இடத்துல வாங்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மோசமாக இல்லாமல் அல்லாஹ் நம்ம சிறப்பாக்கி வச்சுருக்கிறார் அப்படிங்கிறத அற்கொடியை நம்ம நினச்சி பார்க்குறதுக்கு தான் சில சாம்பிளில் வச்சுருக்கிறார். ஆனால் அந்த மாதிரியான ஒரு இயலாத மக்களுக்கு இன்னொரு திறமையை கொடுத்துருப்பார். நம்மளை விட அவர் ஷார்ப்பாக இருப்பாங்க. எழுதுறதுலையோ புத்தியிலையோ மற்ற வேலையில் செய்கிறதுலையோ நம்மளை விட அவங்க திறம்பட செய்வாங்க. அந்த சக்தி இருக்குது. ஒரு இயலாமை ஒன்று இருக்குதுன்னா இன்னொரு ப்ளஸ் அவங்கள்ட்ட இருக்குங்கிறது நம்ம அறியணும். ஆக அது இயலாமையை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, அவங்களுக்குள்ள கூடுதல் சிறப்பு என்ன அதையும் நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய குறைகள் நமக்கு தெரியாது. ஆக அல்லாஹ் நம்மளை என்ன சொல்கிறாருன்னா, மாநிலனே உன்னை படைத்து உன்னை வடிவமைத்து உன்னை பூர்ணப்படுத்திய அந்த ஒருவர் அப்படிப்பட்ட மகத்தானவர், அப்படிப்பட்ட கண்ணியமிக்கவர், அவரை விட்டும் உன்னை திசை திருப்பது எதுங்கிற கேள்வியை கேட்குறாருன்னா, இது மறுமையிலே போய் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம ஃபெயில் ஆகிடக்கூடாது. இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? அதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். அவர் தேர்ந்தெடுத்த எந்த வடிவத்திலும் அவர் அதனை கட்டமைத்தார். அவர் படைக்கக்கூடிய எந்த ஒன்றையுமே அவர் தேர்ந்தெடுக்கின்ற வடிவத்தில் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத நமக்கு அல்லாஹ் சொல்கிறார். இன்றைக்கி நம்ம பலவிதமான படைப்புகள் பார்க்குறோம் உலகத்தில். நம்ம காணக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே ஒரு படைப்பாக தான் இருக்குது. அதெல்லாம் அவர் படைச்சிருக்கிறார். நிறைய விலங்குகள் பார்க்குறோம், எல்லாம் ஒரே மாதிரி இருக்குதா? ஆடு அமைப்பு மாதிரி யானை இல்லை, யானை மாதிரி சிங்கம் இல்லை, சிங்கம் மாதிரி கரடி இல்லை, கரடி மாதிரி நாய் இல்லை, நாய் மாதிரி பாம்பு இல்லை. எவ்வளோ படைப்பு பார்க்குற பாருங்க. ஒவ்வொரு எல்லாமே நடக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய வகையில் இருக்குதா இல்லையா? இப்படி அவர் விருப்பப்படி, அவர் நாட்டுப்படி என்ன செய்கிறாரு? அவர் அதனை தேர்ந்தெடுத்த, அவர் விரும்பக்கூடிய, அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய வடிவத்திலும் அவர் அதனை கட்டமைத்தார். அப்படி பல விதமாக அமைச்சிருக்கிறார். முதலையை பார்க்குறோம், காண்டாமிருகத்தை பார்க்குறோம், மானை பார்க்குறோம். எவ்வளவு எல்லாமே விலங்குகள் தான், எல்லாமே இன்னொரு உயிராக தான் இருக்குது. ஊர்ந்து செல்லக்கூடிய, நடந்து செல்லக்கூடிய, பறந்து செல்லக்கூடிய அப்படின்னு பல படைப்புகள் இருக்குது. எல்லாத்துக்குமே என்னது? உணவு உண்ணக்கூடிய ஒரு படைப்பாக இருக்குது. அதுக்கு வாய்களுடைய அமைப்பை பார்க்குறோம், கண் அமைப்பு பார்க்குறோம், முக அமைப்பு பார்க்குறோம், நடைமுறைகளை பார்க்குறோம், அவனுடைய குணாதிசயங்களை பார்க்குறோம், ஒவ்வொரு விதமான உணவுகளை எடுத்துக்கொள்கிறத பார்க்குறோம். இப்படி அவர் பல விதமாக
வச்சிருக்கிறார். அந்த வடிவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? அவர் தேர்ந்தெடுத்த எந்த வடிவத்திலும் அவர் அதனை கட்டமைத்தார். உண்மையில் மார்க்கத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள மறுக்கின்றீர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இந்த சப்மிஷன் சரணடைதல் இருக்குது. அதை அதில் என்ன செய்கிறாங்க? உண்மையில் மார்க்கத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள மறுக்கின்றீர்கள்ங்கிறது 9 சொல்கிறாரு. இந்த வசனத்தை பற்றி நம்ம தொடர்ச்சியாக அடுத்த குத்துபாவில் பார்ப்போம். ஆக நம்ம இந்த 82வது அத்தியாயம் நொறுங்குதல் அப்படிங்கிற தலைப்புள்ள அத்தியாயத்தில் 8 வசனங்கள் பார்த்துருக்குறோம். அல்லாஹ் நமக்கு பல வகையில் நினைவூட்டுறாரு. அந்த நினைவூட்டல்கள் நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருப்பதற்கு அல்லாஹ் அருளும் கிருபையும் செய்வாராக என பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவை நிறைவு செய்வோம். வார்த்தையின் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அகிமுஸ்ஸலாம்.